ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொரி அரிசி உருண்டை. அதாவது நம்ம பாரம்பரியமான பாட்டி காலத்தில் செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. நம்ம ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருப்போம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே வாய்ப்பில்லை. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம் இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே சிகப்பரிசி பயன்படுத்தி இதனுடைய ரெசிபியை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு நார்மல் புழுங்கல் அரிசி, வீட்டில் நம்ம சாதத்துக்கு வைக்கிற அரிசியை வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை பச்சரிசிலையும் செய்யலாம், சிகப்பரிசியில் செய்யலாம், மட்டை ரைஸ்ன்னு சொல்கிற அந்த கேரளா ரைஸில் கூட நம்ம செய்யலாம். இதனுடைய ரெசிபி இது இதே தான், பட் தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறுபடும். இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு நல்லா இந்த மாதிரி சல்லடை வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டதுக்கப்புறம் இப்படி தான் நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தரலாம். பொரி அரிசின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். நல்லா இந்த அரிசி பொரிஞ்சு நிறம் மாறி ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க. ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்தோடனே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வானலில். வறுக்க நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு ஓரம் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைக்கிற பதம் எப்படின்னா மாவு மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். கொரன்னு அரைக்கக்கூடாது, மாவு மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ இருக்கட்டும். நம்ம வெல்லம் இதுக்கு எவ்வளோ எடுத்து நம்ம கரைக்கணுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணலை. நான் ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி, பாகெல்லாம் கிடையாது, கரைச்சி எடுத்து வச்சது தான் அது. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், 1.5 கப்பு சேர்த்துருக்கோம். அதிலே நம்ம பொடிச்சு வச்ச அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் அரிசி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்ததில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். அதாவது கரைச்சி வச்ச வெல்லம் எனக்கு 1.5 கப்பு வந்தது. கரைச்சதுக்கப்புறம், அதாவது தண்ணி சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் 1.5 கப்பு வந்தது. அதையும் இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து எல்லாம் ஒன்று கூட ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காவை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சில பேர் தேங்காவை மேலே உருண்டை பிடிச்சிட்டு மேலே அப்படியே ஒட்டி எடுத்துருவாங்க. நம்ம இதில் பாதி தேங்காய் இதில் சேர்த்துக்க போகிறோம், மீதி அந்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்மளுக்கு பொரி அரிசி உருண்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். இறக்க போகிற சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிக்கோங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடுக்கு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கை பொறுக்கிற சூடுக்கு மாவு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டையை பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டியதான். இது ஈஸியாக உங்களுக்கு பிடிக்க வந்துடும். ஆனால் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்பட்டு அழகாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பாதி இந்த மாதிரி பிடிச்சிக்க போகிறேன். மீதியை இந்த மாதிரி தேங்காயில் உருட்டி வைக்க போகிறேன். இப்படி அழகாக நம்ம உருட்டிட்டு தேங்காயில் இப்படி பெரட்டி எடுத்து அந்த தேங்காய்லாம் ஒட்டிக்கிட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும். பாதி இப்படியும் பாதி வெறுமனே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பொரி அரிசி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.